30 முறை நிராகரிக்கப்பட்ட மருத்துவ கல்வி தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. இந்திய மருத்துவத்துறையின் பிதாமகன் யார்? இந்த பிதான் சந்திர ராய். 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் சுமார் 50 கோடி ஏழை மக்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு அவர்களது மருத்துவ உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கான கட்டமைப்பை நிறுவியவர் பிதான் சந்திர ராய். இந்திய மருத்துவத்துறையை அங்குலம் அங்குலமாக செதுக்கியவர். இவரது நினைவாகவே இன்று நாடு முழுவதும் தேசிய மருத்துவர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். பார்ட்ஸ் என அழைக்கப்படும் லண்டனில் உள்ள செட் பார்த்தோலிமியோ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்வதற்காக பிரிட்டன் சென்ற சந்திர ராய் அங்கு சேர விண்ணப்பித்திருந்தார். தொடர்ந்து 30 முறை அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஒரு இந்தியருக்கு இங்கு அனுமதி இல்லை என்ற பதில் வந்தது. விடாமுயற்சி அவருக்கு வெற்றியை பரிசாக தந்தது. தொடர்ந்து தட்டியதால் கல்லூரியின் கதவுகள் திறக்கப்பட்டன. அங்கிருந்து மருத்துவம் படித்த பிறகு இந்தியா திரும்பிய அவர் இந்திய மருத்துவத்துறைக்கு வலிமையான அஸ்திவாரத்தை அமைத்தார். இந்திய மருத்துவத்துறையின் முதுகெலும்பாக கருதப்படும் இந்திய மருத்துவ கவுன்சில் அமைப்பை உருவாக்கியதுடன் அதன் தலைவராகவும் இருந்தார். மருத்துவ நெறிமுறைகள், கல்வி தரத்திற்கான அளவுகோல்களை நிர்ணயித்தார். 1921 இந்திய மருத்துவ சங்கம் இவரது முயற்சியால் நிறுவப்பட்டது. சித்தரஞ்சன் சேவா சதன், சித்தரஞ்சன் புற்றுநோய் மருத்துவமனை, ஜாதவ்பூர் காசநோய் மருத்துவமனை மற்றும் விக்டோரியா நிறுவனம் உள்ளிட்ட பல முன்னணி மருத்துவமனைகளை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். முதல் போலியோ சிகிச்சை மையத்தை தொடங்கி கொல்கத்தாவில் இந்திய மனநல நிறுவனம் மற்றும் தொற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவ உதவினார். 1948 முதல் அவர் இறக்கும் வரை சுமார் 14 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக பதவி வகித்து லட்சக்கணக்கான பிரிவினை அகதிகளை வெற்றிகரமாக மீள்குடியேற்றி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி மாநிலத்தின் பொருளாதார நிலையை மீட்டெடுத்தார். இந்திய தொழில்நுட்பக் கழகம், IIT கரக்பூர் மற்றும் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல முதன்மை கல்வி நிறுவனங்களை நிறுவ உதவினார். அவரது இணையற்ற பொது சேவைக்காக 1961 இந்தியாவின் மிக உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது. மகாத்மா காந்திக்கு நெருக்கமான இவர் இந்திய விடுதலைக்காகவும் உழைத்தவர். இந்திய மருத்துவத்துறையின் பிதாமகன் பிதான் சந்திர ராயின் பிறந்த நாளான ஜூலை 1 கொண்டாடப்படுகிறது. அவர் இறப்பெய்தியதும் இதே நாள்தான். இதனையொட்டி இந்திய அரசு ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினமாக அறிவித்து சிறப்பு செய்துள்ளது.